பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் கூட்டி ஒரே வார்த்தையில் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் சொல்லுவேன், அன்பை குறித்து சொல்லுகிறது. 10 கற்பனைகளை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை 2 கற்பனைகளாக, ஒன்று உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறு, தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான காரியம். இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைக்கிற எல்லா காரியத்துக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்க. நான் அடிக்கடி என்னை சந்திக்கிற, என்னோட பேச வருகிற எல்லாத்தையும் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. இரவு கண்களை மூடி அதிகாலையில் கண் விழிக்கிற அந்த இடைப்பட்ட கேப் தான் வாழ்க்கை. கண்ணை திறந்தா இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளதும் பார்க்க முடியும். கண்ணை மூடினால் பரலோகராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா கொடுக்கப்பட்ட இந்த சிறிய வாழ்க்கையில கசப்புகள், வைராக்கியங்கள், நான் பெரியவனான் நீ பெரியவனான் பார்க்கிற காரியங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்களும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவன் நமக்கு எந்த பதிலையும் கொடுக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படின்னு நான் இப்படி யோசிக்கிறேன். மற்றவர்களை நேசிக்க முடியாம மற்றவர்களை வெறுக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த அன்புக்கு ஒரு பெரிய வல்லம் உண்டு. சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மூடும், இருமாப்பா இராது, பொய் சொல்லாது. நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, வருகை நாட்களுக்குள்ளே, கடைசி நாட்களுக்குள்ளே வந்துட்டோம். இதுவரைக்கும் உங்களுக்கு உள்ளத்துல யார் மேலேயாவது கசப்பு, யார் மேலேயாவது ஒரு வைராக்கியம், நான் செத்தாலும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், இப்படி ஏதாவது அப்படியே கடினமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை குறைச்சி பெருமை பாராட்டாதீங்க. வெட்கப்படுங்க, வெட்கப்படுங்க. உங்க வாழ்க்கையில யார் மூலமாவது அதிக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களால தாங்க முடியாத அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்களா? நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. மனதார அவர்களை மன்னிச்சு தேவ சமூகத்துல ஜெபிச்சு உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அது போதும். நீங்க எந்த உறவும் தொடர்ந்து வச்சுக்க வேண்டாம். ஆனால் இருதயத்துல எந்த கசப்பும் வச்சுக்காதீங்க. ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க. உங்களை சபித்தவர்களுக்காக, உங்களை காயப்படுத்தினவர்களுக்காக, உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்காக முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க சபிக்கிறவர்களை நீங்க சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்கன்னு இயேசு சொன்னார். அன்பு தேவப்பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில நேகரால காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அழுவதற்கு பலன் இல்லாமல் என் வாழ்க்கையை நகர்ந்திருக்கிறது. சில நாட்கள் அப்படி இருப்பேன். ஆனா கர்த்தருடைய வசனம் என்னை விடாது. ஆண்டவர் சமூகத்துல போய் ஒப்புரவாகி அவர்களை மன்னித்து மனதார இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வேன். ஆகையால் தான் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையை, அன்பு சகல பாவங்களையும் மூடுகிற வல்லமை உடையது. மற்றவர்களை நேசிங்க, உங்களுடைய உறவுகளை நேசிங்க, நண்பர்களை நேசிங்க, சகோதர சகோதரர்களை நேசிங்க. யார் யாருக்கிட்டலாம் நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களோ அவங்களிடத்தெல்லாம் ஒப்புரவாங்கி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவ கரத்தில் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை ஆண்டவரே நான் மற்றவரை நேசிக்க முடியாத ஒரு சுவாபம் எனக்குள்ள இருக்குதுன்னா இன்னைக்கு என்னை மாற்றுங்கப்பான்னு ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்க கூட பேச விரும்புகிறார். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும்பா. ஒருவருக்கு ஒரு ஊக்கமாய் அன்புள்ளவராய் இருக்கிற சொன்ன வசனத்தின்படி அந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாய், பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உடைய கல்வாரி அன்பை எங்கள் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு காணும்படி உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.